श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हनुमान चालीसाல ஹனுமனை குருவா பார்த்தோம். அப்புறம் ஒரு ஞானம் அடைந்தவர் ஞானத்தினால் அடையும் அந்த பலன், அந்த மோட்சம் அவருக்கு எப்படி விடுவித்து இருக்கும்னு பார்த்துட்டு வரோம். அதில் துளசிதாசர் சொல்கிறாரு, சங்கடத்தே ஹனுமானு சுடாவே மன கர்ம வச்சனு தியானஜோ லாவே அப்படின்றார். சங்கடத்துலேருந்து ஹனுமன் சுடாவேன்னா உங்களை விடுவித்துடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசு நீங்கள் செய்கிற செயல், மனதால் செய்கிறோம், உடலால் செய்கிறோம், வச்சன் வாக்கால் செய்கிறோம், இதில் அவரை கருத்தில் வச்சு செய்யுங்க அப்படின்றார். இப்போது ஹனுமன் பார்த்துக்குவார் அப்படின்னா, இந்த மனசை இப்படி வச்சாதான் பார்த்துக்குவார்னு இல்லை, எப்போவுமே அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுதான் உண்மை. ஒரு குழந்தைய ஒரு இந்த வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அதில் 4 சக்கரம், அதில் உட்கார வச்சிடுறாங்க. அதில் முன்னாடி ஒரு குட்டி ஸ்டியரிங் வீல் இருக்குது, பின்னாடி ஒரு ஹேண்டில், அதை வச்சு அம்மாவோ அப்பாவோ இப்படி தள்ளிட்டு போகிறாங்க. இந்த குட்டி பையன் முன்னாடி உட்காந்து அந்த டம்மி ஸ்டியரிங் வீலில் இப்படி சிட்டே வரான். ஒரு மேடு வந்தால் அம்மா அப்பா தான் ஏற்றணும், இறக்கமாக இருக்குன்னா அது குடுகுடுன்னு போகும், அவங்க தான் அதை ஸ்லோ பண்ணி பிடிக்கணும். கல் குண்டு பள்ளம்லாம் வந்ததுன்னா அவங்க தான் அதை பார்த்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், அப்படி பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுப்பா, எப்படி திருப்புறான் பாருப்பான், அவன் தான் ஓட்டுற மாதிரி அவன் பயங்கரமாக பண்ணுறான். இந்த பையன்தான் நம்மளுக்கு தந்தை தாயாக இருந்து அந்த இறைவனே நம்ம வாழ்க்கையை அவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம தான் பார்த்தோம், அவர் ஒரு அணுவும் எப்பப்போ எங்கே இருக்கணும், எப்படி அசையணும், எல்லாம் அழகான இறைவன்ற அந்த நியதிப்படி அது நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த நியதிகளில் ஒரு நியதி இந்த கர்ம விதிகள். கர்ம விதிப்படி என் காதில் இன்றைக்கி என்ன வார்த்தை ஒன்று இப்போ கேட்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த வார்த்தை கேட்டால் என் மனசில் என்ன மாதிரி உணர்வு வரணுன்றது ஒரு விதி இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைக்கு மனசில் கோபம்ன்ற உணர்வு வரும், இந்த மாதிரி வார்த்தைக்கு சோகம் வரும்னு ஒரு விதி. அந்த விதிப்படி இந்த மனசும் ஒரு கரணமாக இருந்து செயல்பட்டு இங்கே அந்த உணர்வின்படி நான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் ஒரு அழகான விதிப்படி எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பையன் மாதிரி சும்மா ஸ்டியரிங் வீலை விளாட்டா பிடிச்சா கூட பரவாயில்ல, உட்காந்துக்கிட்டு இறைவனே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ மேடு வருதே எப்படி ஏறுவேனோ, பள்ளத்தில் இறங்கும்போது இறங்குறேனே என்ன ஆகுமோ எனக்கு, இப்படியெல்லாம் ஏன் வாழ்க்கை போகுது, அவங்கெல்லாம் நல்லா ரோட்டில் போகிறாங்க, நான் மட்டும் இப்படி குண்டும் குழியும் இருக்க ரோட்டில் போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்துலேயும் தேவையில்லாத கவலை, இதுதான் சங்கடம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையும் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து வைக்குது. நம்ம தான் ஒன்று கஷ்டம்னு சொல்கிறோம், ஒன்று நம்மளுக்கு சுகம் சொல்கிறோம், ஒன்று துக்கம்னு சொல்கிறோம். சுகமோ துக்கமோ எது வந்தாலும் அதை எதிர்கொள்கிறது ஒரு விஷயம். அந்த எதிர்கொள்கிறதுக்கு மேலே செகண்ட்ரியாக இன்னொரு சங்கடம் நம்ம உள்ளே வச்சுக்குவோம். எனக்கு ஏன் இப்படி வந்தது, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு என்னை நான் துக்கி அப்படின்னு ஒரு முடிவு கட்டி கொண்டு எப்போவுமே எனக்கு ஏன் அப்படின்ற அந்த 2வது சங்கடம், அந்த கவலை, அந்த பயம், இந்த சங்கடத்தை நீ உனக்கு சுமக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இது தேவையில்லை. அதுதான் அப்பா சொல்வார் எப்போவுமே, ட்ரெயினில் ஏறணுன்னு வெயிட்டான கூடையை தூக்கி அந்த வியாபாரிகள்லாம் ட்ரெயினில் வச்சிடுறாங்க. ட்ரெயின் சுமக்கும் போது ட்ரெயினுக்குள்ளேயும் நீயே சுமந்துட்டு இருப்பியான்னு. அந்த மாதிரி
இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு விட்டதுக்கப்புறம் நீ ஏன் சுமக்கிற சங்கடத்தே மனுமான சுடாமி. அப்போது நான் எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படின்னா, நீயும் இந்த இறைவன்ற இந்த நியதிகள் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, ஒரு ஒரு சிம்ஃபானிக் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்கிறாங்களா, அழகாக அப்படி எல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதில் ஒரு பிளேயர். என்னோட இடத்துல எனக்கு எப்போ ஆக்ட் பண்ணணுமோ அப்போ அந்த சந்தர்ப்பம் அங்கே வரும்பொழுது நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்? என் மனதில் எண்ணமாக செய்கிறேன், சில நேரம் பேச்சால் செய்கிறேன், செயலாக செய்கிறேன். எந்த வகையில் நான் ஒரு கர்மத்தை செய்தாலும் அதை இறைவனை கருத்தில் கொண்டு செய்தல் அப்படின்னா உனக்கு அர்ப்பணமாக செய். மன கர்ம வச்சன தியான ஜோ லாவே. நீ இறைவனுக்கு அர்ப்பணமாக நீ செஞ்சுக்கிட்டே இரு. வருகின்ற பலனை அது உனக்கு எப்பப்போ எப்படி வரணும், உன்னை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது அந்த ஹனுமனுடைய பொறுப்பு. அவர் பொறுப்பு எடுத்துக்கிறார். சபபர ராம தபஸ்வி ராஜா தினகே காஜ சகல தும சாஜா அப்படின்னு சொல்றாரு. அதே அர்த்தத்தில் அடுத்த லைன் வருது. சபபர ராம, சபன எல்லாத்தினோடும், பரன உயர்வு, எல்லாத்திலும் உயர்வாக அந்த தபஸ்விகளில் ராஜாவான அந்த ராமனை யார் வைத்து கொள்கிறார்களோ, ராமரே கதி அப்படின்ட்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா வேலைகள் காரியங்களையும் இந்த ஹனுமன் சுமந்துக்கிறாராம். நீ உனக்கு மோட்சம் தானே வேணும், நீ உன்னோட பொறுப்பில் நீ போய்கிட்டே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றார். இதே அர்த்தத்தில் பகவத்கீதையில் பகவான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். அனன்யா சிந்தையந்தோ, அந்நியன்னா வேறானவன், அனன்யா அப்படின்னா பக்தியில் சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க, பகவானை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்போவுமே பகவானுக்காக அர்ப்பணமாக வாழ்கின்ற வாழ்க்கை. நம்ம எப்படி சொல்லுவோம், அவர் வேற நான் வேற இல்லைன்ற புரிதல், அவரே எனக்குள்ள நானாக ஆத்மாவாக இருக்கிறார்ன்ற புரியுதல்ல. அனன்யா சிந்தையந்தோ, வேறொன்று அவர் வேறுன்னு நினைக்காத அந்த சிந்தையில், மாம் என்னை வேறாக நினைக்காத அந்த சிந்தனையில் யார் இருக்கிறார்களோ, நித்யாபியுக்தானாம், நித்தியமாக யுக்தம்னா என்ன, அந்த சேர்தல், அந்த நித்தியமாக அந்த அவங்க அதே ஒரு யோகத்தில் இருக்கிறாங்க, அதே ஒரு நோக்கத்தில் எப்போவுமே அதில் இருக்கிற அந்த பக்தர்களுக்கு யோகக்ஷேமம் வஹாமி அகம் அப்படின்னு சொல்கிறார். யோகக்ஷேமம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், எதையா ஒன்று அடையணும், யோகம், அதுக்கப்புறம் அந்த அடைஞ்சதை நழுவ விடாமல் வச்சுக்கணும், க்ஷேமம். இதுதான் நம்ம வாழ்க்கையை மொத்தம். இப்போ என்ன சொல்கிறார், யோகக்ஷேமம் வஹாமி அகம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பொறுப்பை சுமந்துக்கிறேன், நான் கொண்டு வந்து தரேன். நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் அந்த ரெண்டாவது ஒரு கவலை உள்ளே ஓடுது இல்லை, அது வேண்டான்றாரு. நீ செய்ய வேண்டியதை செய், உனக்கு என்னென்ன எப்போ வரணுமோ அதை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். சபபர ராம தபஸ்வி ராஜா தினகே காஜி சகல தும சாஜா. தபஸ்வி ராஜான்னு ராமரை சொல்கிறாரு. ராமர் ஒரு தபஸ்வி அப்படின்றார். தபம் அப்படின்னா இப்போ ஒரு பையன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். அப்போது அவன் என்ன பண்ணுறான், கேம் ஆடுறதெல்லாம் நிறுத்திட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா இல்லைடா படிக்கணும் அப்படின்றான். டிவி பார்க்கறது இல்லை, இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கிறான், கரெக்டாக தூங்கிக்கிறான், அது மாதிரி பண்ணுறான். அப்போது தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அந்த ஒரு குறிக்கோளுக்காக அப்படியே நெறிப்படுத்தி அதுவே ஒரு ஒரு வேலையாக இருக்கிறான் இல்லையா, அது ஒரு தபம், அது தபஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம டிவியில் என்ன பார்க்குறோம், ஏதோ மலை மேலே ஒத்த காலில் நின்று அப்படியே நிற்கிறது தான் தபஸ் அப்படின்னு நம்ம டிவியில் காட்டிடுறாங்க. தபஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதையும் பகவான் பகவத்கீதையில் அதையும் சொல்லி தர்றார். 3 விதமான தபஸ் சொல்கிறாரு. உடலால், வாக்கால், மனதால் செய்யும் தபஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம். தேவனா இறைவன், தேவதாக்கள். த்விஜனா பிராமணர்கள், 2 பிறப்புன்னு சொல்கிறோம் அவங்க அந்த பூணல் போட்டதுனால. தேவ த்விஜ, த்விஜனா 2 பிறப்பு உடையவர்கள், ஜனா பிறப்பு, த்விஜ 2 பிறப்பு பிராமணர்கள்.
தேவ த்விஜ குரு. குருனா எதையும் எந்த கலையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு குரு. பிராக்ஞனா ஞானி, அறிந்தவர்கள். தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம், அவர்களை பூஜித்து வாழணும். அதுக்கப்புறம் சௌச்சம், உடல் மன தூய்மை, தூய்மையாக உடலை வைத்துக்கொள்ள. ஏன்னா இப்போ உடலை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. சௌச்சம், ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா மனம், நம்மளுடைய சொல்லு செயல் மூணும் நேராக இருக்கணும். நினைக்கிறத தான் சொல்லணும், சொல்கிறத தான் செய்யணும். சௌச்சம், ஆர்ஜம், பிரம்மச்சரியம், அஹிம்சா. பிரம்மச்சரியம் புலன் கட்டுப்பாடு. அப்புறம் அஹிம்சா, யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது. இதெல்லாம் சரீரம் தபம் உச்சியதே, இதெல்லாம் சரீரத்தால் செய்யக்கூடிய தபம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பூஜை செய்தல், அதுக்கப்புறம் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், புலன் அடக்கம், அதுக்கப்புறம் வந்து அஹிம்சா, இதெல்லாம் உடலால் செய்யும் தவம். அப்புறம் அனுத்வேககரம் வாக்கியம், சத்தியம் பிரிய ஹிதம், சுவாத்தியாயன அபியசனம், வாங்மயம் தபம் உச்சியதே. வாயில் பேசுறதுல என்ன தபஸ் செய்ய முடியும் அப்படின்னா அனுத்வேககரம் வாக்கியம். நம்ம சொல்ற வார்த்தை இன்னொருத்தர் மனசை புண்படுத்தாததாக இருக்க வேண்டும். அவர்கள் மனசில் உத்வேகம், சோகம் ஏற்படுத்ததாக இருக்க வேண்டும். அனுத்வேககரம் வாக்கியம். சத்தியம், உண்மையா இருக்கணும். பிரியம், சொல்ற விஷயம் மற்றவங்களுக்கு மனசுல அவங்களுக்கு பிரியமான விஷயமாக இருக்கணும், அது உண்மையா இருக்கணும். அப்படி அது உண்மைதான், அவங்க கேட்கறதுக்கு ஆமாம் அவங்க கேட்க விருப்பப்படுவாங்க தான், ஆனால் அதை சொல்கிறத ஹிதமாகவும் சொல்லணும். சத்தியம் பிரியம் ஹிதம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பேசணும். அப்புறம் சுவாத்தியாயன அபியசனம். அப்போது நம்ம குரு சொல்வார், எல்லா வகையான எல்லா வர்ணத்தவர்களுக்கும் கொஞ்சம் வேத மந்திரம் இருக்குமா, அவர்கள் அதை கற்று ஓதணும்ட்டு, பிராமணர்கள் மட்டும் இல்லாமல். அப்போ நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு வேத மந்திரங்கள் இருக்கும், அதை ஸ்வ அத்தியாயனம், ஸ்வனா என்னுடைய அத்தியாயனம், அதை நான் வந்து சொல்லணும், தினமும் ஓதணும். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியலன்னா அட்லீஸ்ட் வந்து அன்னைக்கு ஒரு 4 ஸ்லோகம், இல்லை பகவத்கீதையிலேருந்து 2 ஸ்லோகங்கள், இல்லாட்டி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமோ ஏதோ ஒன்று தினமும் சொல்லணும். சுவாத்தியாயன அபியசனம், இதெல்லாம் வாங்மயம் தபம் உச்சியதே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மனதால் என்ன தபம் செய்யலாம் அப்படின்னா மனஹ பிரசாதக, சௌமியத்வம், மௌனம், ஆத்ம வினிகிரக, பாவ சம்சுத்திர், இது ஏதத் மானசம் தபம் உச்சியதே அப்படின்றார். மனம் பிரசாத புத்தியில் இருக்கணும், பிரசாதமாக இருக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்டிங். பிரசாதம்னா நான் என்ன பண்ணுறோம், கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இப்படி கண்ணில் ஒத்தி ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ எனக்கு வாழ்க்கையில் வரும் எல்லா சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் என்னெல்லாம் நான் அனுபவிக்க நேருகிறதோ அது எல்லாம் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டால் அந்த மனசு எப்படி இருக்கும், அதுதான் மனக பிரசாதக. சௌமியத்வம், ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த மனசில். எந்த ஒரு கோர உணர்விலும் எப்பவும் அகப்பட்டு அல்லாடாமல் சௌமியத்வம். மௌனம், மௌனம்ன்ற வார்த்தையை வாங்மயம் தபம்ல சொல்லலை, மனோமய தபஸில் சொல்கிறார். மனசில் எந்நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனை, பழைய விஷயங்களை நினைத்தல், வரப்போகிற விஷயங்களை நினைத்து கவலைப்படல், அப்படி இல்லாமல் அமைதியாக இருத்தல். அமைதியாக ஒரு நாம ஜபமோ, இல்லை வந்து குருவினிடம் சிரவணம் செய்த விஷயத்தை மனனம் செய்தலோ, அந்த மாதிரி நினைத்தல், அது அது மௌனம். ஆத்ம வினிகிரக, ஆத்ம வினிகிரகம்னா இந்த மனம் என்னுடைய கட்டில் இருக்கிறது, என்னுடைய பிடியில் இருக்கிறது. மனம் பின்னாடி நான் போகாமல், நான் இந்த மனசு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ இப்போ நான் மெடிடேட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி என் மனசை என்னால் வச்சுக்க முடியும். எனக்கு என்னோட ஒத்துழைக்கின்ற மனம், அதுதான் வந்து ஆத்ம வினிகிரகம். பாவ சம்சுத்திர், அந்த பாவங்கள், நம்மளுடைய உணர்வுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாந்தம், நடுநிலை, இதெல்லாம் மானசம் தபம் அப்படின்ட்டு இந்த உடல் வாக்கு மனதால் செய்யக்கூடிய தபத்தை பகவத்கீதையில் பகவான் சொல்லி தரார். இப்போ இங்கே ராமரை வந்து தபஸ்வி ராஜா அப்படின்ட்டு ராமரை சொன்னாலும், ராமர் தபஸ்விங்க அப்படின்னு நம்ம விட்டுடலாமா? அவர் வணங்குற நம்மளும் இந்த 3 தபங்களை நாம் கடைபிடிக்கணும். அப்போ சபபர ராம தபஸ்வி ராஜா. ராமர்னா நம்ம என்ன சொல்கிறோம், மோக்ஷம். ஒரு முமுக்ஷு இதையே உயர்ந்த கதியாக கொண்டு எப்படி அவன் வந்துட்டான்,
சரணாகதி செஞ்சிட்டான். இதுதான் சரணாகதி. இறைவன் யாருன்னு தெரிஞ்சாச்சு, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நானே செய்வேன்னு பிடிச்சி வச்சுக்காம அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அது சரணாகதி. இப்படி திரௌபதி வந்து அந்த துகிலை உரிக்கும் பொழுது போராடுறா, முடியலன்னு தெரிஞ்சோன்னு 2 கையும் தூக்கிட்டா, கோவிந்தா அப்படின்னு வந்துட்டார் இல்லையா, அதுதான் சரணாகதி. ஸோ அந்த லீவ் இட் டு ஹிம், சென்ஸ் ஆஃப் சரண்டர் டு த பியூட்டிஃபுல் லாஸ் ஆஃப் ஈஸ்வரன். அது அப்போ பண்ணால் அவர் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் தான் சொல்லிட்டார்ல, வாக்குறுதியே கொடுத்துட்டார். யோகக்ஷேமம் வகாமியகம். இவரும் என்ன சொல்கிறார் துளசிதாசர், அதே அந்த லைன் அப்படியே எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கிறார். அவங்களுடைய வேலை எல்லாத்தையும் சகல தும சாஜா ஆஞ்சநேயர் எடுத்துக்கிறார். என்ன சொல்கிறாரு, அவுரு மனோரத ஜோ கொயி லாவே சோயி அமித ஜீவனு பல பாவே. அவரு மனோரதம் மனம்ன்ற அந்த ரதம் எல்லாம் ஓட விட்டு அப்படி இப்படி ஆசைப்படுறோம். இந்த தர்ம அர்த்த காம விஷயங்கள்ல அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும். கடவுளே முன்னாடி வந்து நின்னாலும் என்ன கேட்குறோம், எப்படியாவது மேத்ஸில் நான் பாஸ் ஆகிடணும், இப்படிதான் கேட்குறோம். எதெல்லாமோ போய் கேட்குறோம். நம்ம இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா போதும் கடவுளே அப்படின்னு என்னெல்லாம் போய் கேட்குறோம் நம்ம கடவுள்கிட்ட. அப்போ இதெல்லாம் போய் இந்த மனோரதங்கள் எதெல்லாம் ஓட விட்டு இந்த ஆசைகள்லாம் ஜோ கொயி லாவே எதெல்லாம் கொண்டு வந்து வந்தாலும் சோய் அமிர்த ஜீவன பல பாவை, ஜீவனின் பலன். இந்த உடம்பை எடுத்து வந்திருக்கியா மனித உடல், உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, மோட்சம். அமிர்தம், மிருத்துனா இறப்பு, அமிர்தம்னா இரவா நிலை, பிறப்பு இறப்பில்லா அந்த நிலை, மோட்சம். அங்கதான் உன்னை கூட்டிட்டு போவார். நீ என்ன வேணா அவர்கிட்ட எடுத்துட்டு போ, மேபி அதை கொடுப்பாரு, கேட்டாதான் கொடுத்துருவாரு. ஏன்னா அப்புறம் நீ என்னன்னு ரியலைஸ் பண்ணுவேன், எவ்வளோ நம்மளுக்கு வந்தாலும் மனசு திருப்தி இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி கடைசியில் இங்கே தான் வந்து சேருவாங்க. அதான் அவர் சொல்கிறார், அவரு மனோரத்து ஜோக்கை லாவே சோய் அமித ஜீவன பல பாவே. அவருக்கு உன்னோட ஸ்ரேயஸ் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் அவர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னார். சாரோம் யுக பிரதாப துமாரா ஹே பிரசித்த ஜகத உஜியாரா. இந்த ஹனுமனின் புகழ் வந்து 4 யுகங்களையும் கடந்தது. 4 யுகங்களையும் அவர் அப்போது ராமரோட திரேதாயுகத்தில் இருந்தார், கிருஷ்ணாவதாரத்துலேயும் இருந்தார், இப்போவும் இருக்கிறார். அவர் சிரஞ்சீவி, அவர் எப்போவுமே இந்த பூலோகத்திலே தான் இருக்கிறவர். அவர் 4 யுகங்களையும் கடந்தவர். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பிரதாபம் வந்து இந்த ஜகத்தையே ஜொலிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம ஒரு ஆஞ்சநேயரின் புகழாக இப்படி பார்க்கலாம். நம்ம வேதாந்த பார்வையில் என்ன சொல்லுவோம், 4 யுகங்களையும் கடந்தவர். அப்போ அவர் காலம் அப்படின்றதுக்கு உட்படாமல் இருப்பது சத்தியம். சாரோம் யுக பிரதாப துமாரா, இந்த யுகத்தில் தான் வந்தார், அதில் வந்தார், அப்படி வந்துட்டு போகிற ஒரு அவதாரமா அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கும் காலம் இடத்துக்கும் ஆதார வஸ்துவாக இருப்பவர். அவருடைய பிரதாபம் தான் இந்த உலகையே ஒளிர்விக்கிறது. நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா, அவர் தான் இந்த உலகையும் ஒளிர்விப்பவர் அப்படிங்கிறார். இப்போ அவரை வந்து ஆத்மாவாக சித்தாகவே இங்கே அவர் சொல்கிறார். இந்த சாரும் யுக பிரதாப துமாரா, இவர் சிரஞ்சீவியாக இருக்காரு அப்படின்றத வந்து ஒருத்தங்க கேட்டாங்க. நீங்கள் ஹனுமன் சாலிசா சொல்லும்போது சிரஞ்சீவியாக அவர் ஏன் இருந்துக்கிட்டாரு, அது நீங்கள் விளக்குங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு கதை உண்டு, ராமாயணத்தோடைய முடிவில் ராமர் வைகுந்தம் கிளம்புறாரு, ஆஞ்சநேயரை வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது இவர் கேட்குறாரு, அங்கே நீங்கள் இப்படி தானே இருப்பீங்க கோதண்டம் வச்சுக்கிட்டு ராமரா அப்படின்னா, இல்லை நான் அங்கே வந்து நான் விஷ்ணுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி அங்கே நீ நான்ற பேதம் இல்லாமல் நம்ம எல்லாம் சைத்தன்யமாக அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு. அப்போது ஆஞ்சநேயர் இல்லை நான் இங்கேயே இருக்கேன், எப்போவுமே நான் ராம பக்தனாக இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ராம பக்தி தான் வேணும், இங்கே ராம பக்தர்கள் நடுவில் நான் ராம பக்தனா நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னார்? அவருக்கு தெரியாதா மோட்சம்னா என்ன, இந்த உடம்புல ஏன் மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி நம்மளுடைய திருப்பாவையிலையும் ஆண்டாள் பிராட்டியார் என்ன சொல்கிறாங்க, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமே ஆவோம் உனக்கே தான் ஆட்சியும். இப்போது இவ்வளோ நேரம் வந்து
அற்றை பறை கோழ்வான் இன்று கான் கோவிந்தா. இப்பவே எனக்கு அந்த மோட்சத்தை கொடுன்னு சொன்னவங்க, இப்பவே அந்த ஞானம் வேணும்னு சொன்னவங்க, அடுத்த லைன்லயே வந்து இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் நான் உனக்கே சேவை செய்து உன் பக்தனாகவே நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும்ல, பிறவின்னா இந்த சம்சாரம், மறந்து போயிடுவோம், திருப்பி வந்து எல்லாத்தையும் புதுசாக படிக்கணும் எல்லாம் தெரியாதா? தெரிஞ்சும் இவங்க வந்து ஏன் இப்படி பிறவியை கேட்குறாங்க? ஏன் அவர் சிரஞ்சீவியாக இருந்தார் அப்படின்னா, அப்போது நம்ம இதை புரிஞ்சுக்க நம்மளுக்கு வேற ஒரு பாட்டு ஹெல்ப் பண்ணுது. இந்த மீராபாய் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. மீராபாய் கிருஷ்ணனை நோக்கி சொல்கிறாங்க, ஜோ தும் தோடோ பியா மேனாகி தோடும், தொசு பிரீத்து தோடு கிருஷ்ணா கோன்னு சங்கு ஜோடும். அவங்க சொல்கிறாங்க, எதையாவது இந்த சங்கத்தை உடைச்சிருங்கிறாங்கல்ல, துவைதம் வேண்டாம், துவைதம் பய ஹேது, அத்வைதம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைக்க சொல்கிறாங்க. சங்கத்தை உடை, தோடு. அப்போ வந்து சொல்கிறாங்கல்ல, பியான்னா என்னை அன்புடைய கிருஷ்ணா, அன்பே நீ வேணா உடைச்சிக்கோ, நான் உடைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இதை உடைச்சிட்டேன்னா எனக்குள்ளேருந்து பொங்கி வர அன்பை நான் எங்கே போய் வைப்பேன்னு கேட்குறேன். அன்பாக தான் இருக்குது, நான் எங்கே போய் இந்த அன்பை வைப்பேன், எனக்கு எதாவது வேணுமே அன்பை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏன் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஞானி அவங்களுக்கு என்ன ஆகுது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் போயிடுது. இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது நம்ம மனசு எப்படி இருக்கும்? இப்போது நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க, நல்ல மேகமே இல்லாத ஒரு இரவு நேரம், நிலா, அப்புறம் அந்த சைட்லாம் பார்த்தா ஒரு நட்சத்திர கூட்டங்கள், மனசு எப்படி இருக்குது? ரம்யமாக இருக்குது. அந்த நிலா மேலே இது எனக்கு வேணும்ன்ட்டு ஒரு விருப்பம் இல்லை, இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு வெறுப்பும் இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாதப்போ ஒரு அந்த நிலாவோ, ஒரு இயற்கை காட்சி, மலை, அங்கே ஒரு அழகாக ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த மலை மேலே அந்த மேகங்கள் அப்படியே படர்ந்து போகுது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசில் ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் வருது. நம்ம நினைக்கிறோம் அந்த சீனரி ப்ளசண்ட்டாக இருக்குன்னு. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்குள்ளே தான் வந்து ப்ளசன்ட்னஸ் இருக்குது. எனக்குள்ளே விருப்பு வெறுப்பு இல்லாதப்போ என் மனது எப்படி இருக்குது? ரம்யமாக ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ரம்யம் ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய அந்த உணர்வு அன்பு. இப்போது ஒரு விஷயத்து மேலே வந்து இது எனக்கு வேணும்னு நினச்சி வச்சேன்னா அது பற்று தான். அன்புன்றது எப்போவுமே அன்கண்டிஷ்னலாக மட்டும்தான் இருக்க முடியும், எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல். எது வந்து எப்படி உங்கள் பார்வை ஒரு விஷயத்தின் மேலே இருக்கும்பொழுது என்ன இருக்கோ அதுதான் அன்பு. அப்போ அந்த ஃபீலிங் தான் அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்த ஜெகத்தை பார்க்கும் பொழுது, இந்த எல்லா சக மனிதர்கள், இந்த சக பிராணிகள், இங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க அந்த கண்ணனாகவே அதை பார்க்குறாங்க. பாரதியார் எழுதுறாரு இல்லையா, இந்த காக்கை சிறகினிலே நீ தான், உன்னை தான் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் நான் உன்னை தான் பார்க்குறேன், உன் நினைப்பு தான் வருது. அப்போது அவங்க மனசில் வந்து விருப்பு வெறுப்பற்ற அந்த அன்பு மட்டுமே, அங்கே அன்பே உருவாய், அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அவங்க இருக்கும் பொழுது அதனால அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த, ஏன்னா பக்தின்றது என்ன, இறைவன் மாற்றி வைத்திருக்கிற அன்பு, அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நான் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலே இல்லாமல் பிரம்மமாக அப்படி இருக்கின்ற, சைத்தன்யமாக இருக்கின்ற அந்த விடுதலையோட இந்த உடம்புல இருந்து அன்பே உருவாய் இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய ஒரு புரிதல் அது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சாரோம் யுக பிரதாப துமாரா ஹே பிரசித்த ஜகது உஜியாரா சாது சந்துக்கே துமரகு வாரே அசுர நிகண்டனு ராமதுலாரே. சாது சந்துக்களை நீங்கள் ரகுவாரே, அவங்கள காத்து அசுரர்களை நிகண்டனம் செய்கிற ராமதுலாரே, ராமருக்கு பிரியமானவர் நீங்கள் அப்படின்னு துளசிதாசர் சொல்கிறார். இதே தான் இங்கே பகவானும் கீதையில் சொல்கிறார் இல்லையா, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒரு ஒரு யுகத்திலும் வந்து அசுரர்களை வதம் செய்து சாதுக்களை காப்பேன். அசுரர்கள் அப்படின்னா அந்த புலன் இன்பத்தில் திளைத்திருப்பவர்கள். ஆசுன்னா அந்த பிராணன், பிராணன் தான் புலன்கள்.
புலன் இன்பமே மேலானது, இதுக்கு மேல ஒரு இன்பம் இல்லைன்னு சொல்றவங்க அசுரர்கள். இதுவே போதும் அப்படின்றவங்க. அப்போ அசுரர்கள் எப்பவுமே ரஜோ தமோ குணத்திலேயே இருக்கிறவங்க. அப்போ ரஜோ சாதுக்கள் எப்படி சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சாது சந்துக்கே துமரக்குவாரே அசுர நிகண்டன்னு செய்கிறவர்னா நம்ம கிட்ட பக்தர்கள் கிட்ட ரஜோ தமோ குணத்தை ஒழித்து, தமோனா எப்பவும் பெரும் தூக்கம் பெரும் தீனி அப்படின்னு வரப்போ, ரஜோ குணம்னா எப்பவும் அப்படியே ஆக்டிவா அப்படியே வீரியமா இருக்கிறது. சத்துவ குணம்னா அமைதி, சாந்தம், கல்வி, இதெல்லாம் வந்து சத்துவ குணம். சத்துவ குணம் இருந்தாதான் நம்மளால இந்த சமதமாதி ஷட்கம் எல்லாம் கடைபிடித்து இந்த ஞானத்துக்குள்ள வந்து கிளாஸ்ல உட்காந்து வேதாந்தம் படிச்சு அதை உள்ள புரிந்து கொள்ளு, அதை மனனம் செய்து எல்லாத்துக்கும் சத்துவ குணம் வேணும். இப்போ அதனால தான் சொல்றார், சாது சந்துக்கே துமரக்கு வாரேன்னா சத்துவ குணத்துக்கு நம்மளுக்கு வளர்த்து விட்டு ரஜோ தமோ குணங்களை நிகண்டனம் செய்கிற ராமதுலாரே, ராமருக்கு பிரியமானவர் இந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றார். இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் ராமருக்கு பிரியமானவராக இல்லாமல் இருக்க முடியுமா? அதுதான் சொல்றார், ராமருக்கு பிரியமானவர் இந்த ஆஞ்சநேயர். அப்புறம் என்ன சொல்றாங்க, அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாதா அசவர தீன ஜானகி மாதா. இப்போ ஜானகி மாதா வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு வரம் கொடுத்தாங்களாம். என்னன்னா, ஆஞ்சநேயர் வந்து இந்த அஷ்டமா சித்திகளையும் நவநிதிகளையும் வழங்குபவராக இருக்கிறார். வழங்குபவர் தான் தாதா. இப்போ தாதான்னா நம்ம ரவுடி அப்படின்னு நினைக்கிறோம். தாதானா தே அப்படின்னு சொல்றாங்க இந்தியில, தேனா கொடு, தாதானா வழங்குறவர். அஷ்டமா சித்திகளையும் நவநிதிகளையும் ஆஞ்சநேயர் கொடுப்பாரு அப்படின்றாங்க. இப்போ இந்த அஷ்டமா சித்தி என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, மகிமா, லஹிமா, கரிமாலாம் சொல்றாங்க. மகிமானா நினைத்த அளவுக்கு ரூபத்தை பெருசாக்குறது, இல்லாட்டி வெயிட்டே இல்லாமல் ஆக்கிக்கிறது, இல்லாட்டி எவ்வளோ வெயிட்டாக வேணால் நம்ம மாறிடலாமா, அப்புறம் நினச்ச இடத்துல போகலாமா, நினைச்ச ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடையலாமா, இதெல்லாம் தான் இந்த அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாதி விஷயம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை நம்மளுக்கு பண்ணிடும், ஃபோன்லேயே நம்ம எல்லாம் பண்ணிடலாம். அப்போது இந்த அஷ்டமா சித்தி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே அஷ்டமா சித்தி நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தில் வருபவன் 8 விஷயங்களை கான்குயர் பண்ணுறான், அதை தாண்டுறான். ஏன்னா அவன் வரும் பொழுது இந்த ஞானம்ன்றதே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த உடம்பா இல்லை இந்த உடம்பு என்னதான்னு தெரியல. இப்போ இந்த குழப்பத்தை நம்ம நிவாரணம் செய்யும் பொழுது இந்த குரு வந்து எதெல்லாம் நீ இல்லைன்னு காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா நான் யார் அப்படின்றது, நான் ஒரு பொருளாக இருந்தால் இதான் பண்ணி அப்படின்னு காட்டிடலாம். அப்படி காட்ட முடியாததா இருக்கு. நம்ம சொல்லிட்டோம் அப்பிரமேயம், எந்த பிரமாணத்துக்குமே அகப்படாதது இந்த நான்ற ஆத்மா. அப்போ ஆத்மாவை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? காட்டி கொடுக்க முடியாது. எது நான் இல்லைன்றதை மட்டும் சொல்லுவாங்க. அப்போ நான் எதுன்றது, சைத்தன்யம்ன்றதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த நானின் ஸ்வரூபம் என்னன்னு வேணால் வந்து 6வது பிரமாணமாக சாஸ்திரம் வந்து அதுவே பிரம்மம்னு சொல்லுமே தவிர 6வது பிரமாணமும் இதுதான் நானுன்னு ஒரு பொருளாக காட்ட போகிறதில்ல. அப்போது நம்ம எதை கான்கயர் பண்ணுறோம் 8 விஷயம்னா, ஃபஸ்ட்டு நான் அப்படின்றதே இந்த உடம்பா நினைக்கிறேன். அதான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடம்பு நான் இல்லை, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் உடம்பு அதே செல்லு, அதே ஆட்டம் எதுவுமே கிடையாது, எல்லாமே மாறி போச்சு உடம்புல. அப்புறம் அதுவும் இல்லையா? இல்லை, ஒன்று கான்கயர் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன சொல்கிறோம், நான் பலசாலி, நான் இப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நான் இப்போ கொஞ்சம் லோவாக இருக்கேன் அப்படின்ட்டு இந்த உடம்புடைய ஃபங்க்ஷனிங் எனர்ஜியை வச்சு சொல்கிறோம், பிராணமய கோஷம். அதுவும் இல்லை, அதுதான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறோம், என்னுடைய மன சுபாவங்களை வச்சு இந்த உடம்பு இது இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை தான், மனசு தானே நான் அப்படின்னு சொல்கிறோம். மனசில் நான் ஒரு காலத்தில் ரொம்ப கோவக்காரன், இப்போ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்றோம். அவன் கோவக்காரனாக இருந்து இல்லாமல் ஆனியா, இல்லை கோவக்காரனாக இல்லாதவன் கோவக்காரனாக இருந்து திருப்பி உன் சொரூபத்துக்கு வந்தியா? எது நீ? ரெண்டுமே இல்லை. நீ இதுவும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சார்புடையதாக இருக்கும்போது அதுக்கு ரெண்டுமே வந்து ஆதாரமாக இருக்க முடியாது. ஆதாரம் வேறு ஒன்றா தான் இருக்க முடியும். இப்போ இந்த மனமும் நான் இல்லை, புத்தியை வச்சு சொல்கிறோம். நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க, இப்போ வந்து நான் கொஞ்சம் படித்து எல்லாம் வந்துட்டேன். அப்போ புத்தியும் நான் அறிகிறேன், அதுவும் மாறுகிறது. அப்போ
நல்ல புத்திசாலி கொஞ்சம் முதல்ல ஆவரேஜா இருந்து இப்படி ஆனியா? இல்லை எது நீ? மாறுகின்ற விஷயங்களையே நான் நான் மாறுகின்ற விஷயங்களை, தொகுப்புகளை, இந்த மனம் புத்தி பிராணன் உடல்ன்ற தொகுப்புகளை எல்லாம் நான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான்ன்றது ஒரு தொகுப்பாகவும் இருக்காது, மாறுவதாகவும் இருக்க முடியாது. நான்ற ஒரு தொகுப்புனா அதுல ஒரு பாட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பாதி ஆயிடுவேனா? இல்ல மாறுகின்றது தான் நான்னா? எது நானு? மாறதுக்கு முன்னாடி இருந்ததா, இல்ல மாறினதுக்கு அப்புறம் வந்தது நானா? கேள்வி வரும். இப்ப மாறுகின்ற தொகுப்பு நான் இல்லை. அப்போ இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், புத்தி விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் எதுக்காக நடக்குது? எனக்காக, நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த நான். அதுவும் இல்லை. இந்த 5ஐயும் கான்கொயர் பண்ணிட்டோம். 5 சித்திகள், இன்னொரு 3 சித்தி. இப்ப அந்த குரு சொல்றாரு, இதெல்லாமே நீ இல்லை. விழிப்புல இந்த உடல் மனதை அனுபவிக்கிற நானா? இல்ல உறக்கத்துல உடலே மனம் இல்லாமல் சாந்தமா இருக்கிறேன் அந்த நானா? இல்ல கனவுல வேற ஒரு உடல் மனதோடு வேற ஒரு உலகத்தை அனுபவிக்கிறது நானா? எது நான்? கனவு நான் தான் நானு, அப்பப்ப விழிப்புக்கும் உறக்கத்துக்கும் போயிட்டு வரேனா? இல்ல உறக்க நான் தான் நானு, அப்பப்ப கனவு விழிப்பு போயிட்டு வரேனா? எது? 3மே கிடையாது. 8 விஷயம் கான்கொயர் பண்ணி, இது எதுவுமே இல்லை, இது எல்லாத்துக்கும் சாட்சியாக நீ பார்த்த இல்ல, நான் தான் கனவு கண்டேன், அது நான் இல்லை. நான் தான் விழிப்புல இருக்கேன், இந்த விழிப்பு நான் கனவுல இல்லை. ஆனா இது ரெண்டையும் பார்த்தது நான்னு எனக்கு தெரியுது இல்ல, அந்த நான் தான் நான். அது சுத்த சைத்தன்யம். அது எந்த ஒரு மனம் உடல்ன்ற உபாதிகளால் எந்த வகையிலும் மாறுபடாமல் பாதிக்காத சுத்த சைத்தன்யம், அதுதான் நான் அப்படின்னு சொல்றேன். அதுதான் அஷ்டமா சித்தி. இந்த அஷ்டமா சித்தி ஒரு அடைவதற்கு நவநிதி வேணும். நவநிதி அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம், அப்புறம் வெப்பன்ஸ், இதெல்லாம் வந்து நவநிதியில லிஸ்ட் பண்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். நவநிதிகள் சாதன சதுஷ்டயம், விவேகம் வைராகியம் 2, சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் 6, 8, முமுட்சுத்துவம் 9. இதுதான் நம்மளோட நவநிதி. நவநிதிகளையும் அந்த அஷ்டமா சித்தின்னு நம்ம சொன்னக்கூடிய அந்த 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 5 கோஷங்களையும் இந்த 3 அவஸ்தைகளையும் தாண்டி இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிற நான் அடைவது, இதை தான் அவர் கொடுக்குறார். அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாதா யார்? குருவா வந்து ஆஞ்சநேயரே கொடுக்குறார். அசவர தீன ஜானகி மாதா, அவங்களே பராசக்தி தேவி, அவளே வந்து இதை வந்து ஒரு கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராம ரசாயன துமரே பாசா சதா ரஹோ ரகுபதிகே தாசா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசாயனம் அப்படின்னா கெமிக்கல் இல்லையா? ரசாயனம்னா நம்ம ரசம் வச்சா அதுவும் ஒரு ரசாயனம் தான். புளி வச்சு தக்காளி போட்டு தாளிச்சு எல்லாம் பண்றோம். அது ஒரு ரெசிபி இல்லையா? இப்போ ஒரு ரசாயனம் வேணும்னா எனக்கு ஒரு ரெசிபி வேணும். ராம ரசாயன துமரே பாசா, ஆஞ்சநேயர் தான் வச்சிருக்காரா ராமருக்கான ரசாயனத்தை. அப்படின்னா இங்க ராமரை வந்து ராம பக்தராவா சொல்றாரு துளசிதாசர். இங்க ராம் அப்படின்ற ஆத்மா ராமன் தன்னிலேயே ரமித்திருக்கும் நிலை, அந்த மோட்சத்துக்கான ரெசிபி யார்கிட்ட இருக்கு? ஆஞ்சநேயர் குரு. துமரே பாசா அவங்ககிட்ட தான் இருக்கு. சதா ரகோ ரகுபதிக்கே தாசா. இந்த லைனை நம்ம 2 வகையில பார்த்துக்கலாம். துளசிதாசர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சதா ரகோ ரகுபதிக்கே, அந்த ரகுபதிக்கு தாசனாக, அவருக்கே தன்னை அர்ப்பணித்து வாழ்பவனாக இரு. சதா ரகோ ரகுபதிக்கே தாசான்னு சொல்றாரு. ஆஞ்சநேயரை பார்த்தும் சொல்றார், சதா ரகோ ரகுபதி தாசன் தானே அவரு, ராமருக்கு தாசன் தானே அவரு. சதா ரகோ, நம்ம ஆழ்வார்கள் எல்லாம் வந்து பெருமாளை பார்த்தே வந்து பல்லாண்டு அவருக்கு பிறப்பிறப்பில்லாத அவருக்கே போய் பல்லாண்டுன்னு வாழ்த்துற மாதிரி இங்க அவர் சொல்றாரு, சதா ரகோ ரகுபதிக்கே தாஸ். அவர் ஏற்கனவே சிரஞ்சீவி தான், ஆனாலும் அவர் பல்லாண்டுன்னு இங்க வாழ்த்துறாரு. இன்னொரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு, 8 வரிகள் இருக்கு ஹனுமன் சாலிசால. அடுத்த வாரம்